10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். உருவாகியது காற்றழுத்த தாழ்வு, இதுவும் அதே பாணியில் நகரும். நாளை வலுப்பெறும், எச்சரித்த வானிலை. பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு சுழற்சி நிலவியது. இதன் எதிரொலியாக இன்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும். டிசம்பர் 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை, தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் வாய்ப்பு குறித்து வானிலை மைய அறிக்கையில் கூறப்படவில்லை. காற்றழுத்த தாழ்வு காரணமாக வங்கக்கடலில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். தமிழகத்தில் டிசம்பர் 11, 12, 13ஆம் தேதிகளில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதுவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் 156 பள்ளிகளுக்கு 9 நாள் விடுமுறை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை மகாதீபம் வரும் 13ஆம் தேதி நடக்கிறது. அன்று அதிகாலை 4 மணிக்கு மூலவர் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு மாலை 6 மணியளவில் திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. 11 தினங்கள் மகாதீபத்தை காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தீபத் திருவிழா சண்டிகேஸ்வரர் உற்சவத்துடன் டிசம்பர் 17இல் முடிகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நாடு முழுவதுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு பணிக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட போலீசார் திருவண்ணாமலை வந்துள்ளனர். அவர்கள் தங்குவதற்கு வசதியாக 156 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நாளை முதல் 16ஆம் தேதி வரை மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளித்துள்ளது. அதானி நிறுவனத்துடன் ஒப்பந்தம், மறைக்கிறார் மின்சார அமைச்சர். 568 கோடிக்கு என்ன கணக்கு? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. அதானி நிறுவனத்துடன் திமுக அரசு எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என்று திரும்ப கூறும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தமது வார்த்தை விளையாட்டின் மூலம் அதானி நிறுவனத்துடன் தமிழக மின் வாரியத்தின் ஒப்பந்தங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை மறைக்க முயற்சிக்கிறார். ஆனால் அது நடக்கவில்லை. மேல்முறையீடு ஆணையத்தின் உத்தரவுப்படியே 568 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தியதாக அமைச்சர் செந்தில் கூறுகிறார். ஆனால் மேல்முறையீட்டு ஆணையத்தின் உத்தரவை தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2021இல் நிராகரித்ததை மறைத்துவிட்டார். அதானி நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக 544 கோடி ரூபாய் வருவாயும் 2005 கோடி தாமத கட்டணமும் தமிழக மின் வாரியத்திடமிருந்து பெறப்பட்டதாக கூறப்பட்டிருப்பதை மறந்துவிட்டாரா அல்லது மறைக்க முயற்சிக்கிறாரா? உண்மையில் அதானி நிறுவனத்திற்கு செலுத்த மொத்த கட்டணம் என்ன என்பதை அமைச்சர் செந்தில் தெரிவிப்பாரா? அமைச்சர் கூறும் 568 கோடிக்கு என்ன கணக்கு? உயர்த்தப்பட்ட விலையான 7 ரூபாய் 1 பைசா விலையில் தமிழக மின்வாரியம் மின்சாரம் கொள்முதல் செய்த வகையில் கடந்த நிதியாண்டில் 99 கோடி ரூபாய் கூடுதல் கட்டணம் பெற்றிருப்பதாக அதானி நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது 5 ரூபாய் 10 காசுக்கு 1 யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்ததாக எதன் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்கிறார்? திமுக அரசு நடுத்தர மற்றும் நீண்டகால ஒப்பந்தங்கள் அடிப்படையில் தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வதாக அமைச்சர் சொல்கிறார். அதில் அதானி நிறுவனம் இல்லையா? அரசின் தவறுகளுக்கு மக்களின் வரி பணத்தை செலவிடும் போது மக்கள் நலன் சார்ந்த கேள்விகள் எழத்தான் செய்யும். அதற்கு பதிலளிப்பது அரசின் கடமை. அதை விடுத்து வழக்கு தொடருவோம் என்ற உருட்டல் மிரட்டல்கள் எல்லாம் எந்த தவறையோ மறைக்க நடக்கும் முயற்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கெல்லாம் தமிழக பாஜக பணியாது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக கூட்டணி பிளவுபடும், திருமாவளவன் இரட்டை வேடம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று நடந்தது. நூலை வெளியிட்டு பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திமுக பாஜகவை கடுமையாக விமர்சித்தார்.
விசிக தலைவர் திருமாவளவன் இந்த விழாவுக்கு வர முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகளால் எந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்கப்பட்டிருப்பார் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. ஆனாலும் அவரது மனம் நம்முடன் தான் இருக்கும் என விஜய் பேசியது தமிழக அரசியலில் மீண்டும் பேசுபொருளானது. விஜயின் பேச்சு பற்றி திருமாவளவன் விளக்கமளித்தார். அழுத்தம் கொடுத்து இணங்கக்கூடிய அளவுக்கு நானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இல்லை என்றார். திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் பேசி வரும் ஆதவ் அர்ஜுனாவிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றும் அவர் கூறினார். நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சை சுட்டிக்காட்டி பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நூல் வெளியீட்டு விழாவில் விஜயுடன் சேர்ந்து பங்கேற்றால் திமுக கூட்டணியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என திருமாவளவன் சொல்கிறார். ஆனால் அவரது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நூல் வெளியீட்டு விழாவில் பேசும்போது, திருமாவளவன் இந்த விழாவில் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என சொல்கிறார். இது திருமாவளவனின் இரட்டை வேடத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. விஜய் பங்கேற்ற நூல் வெளியீட்டு விழா மேடையில் ஒரு வேடமும், இண்டி கூட்டணியில் ஸ்டாலினுடன் இன்னொரு வேடமும் அவருக்கு இருக்கிறது. இந்த இரட்டை நிலைப்பாடு தமிழகத்தில் இண்டி கூட்டணி வலுவாக இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. அறிவாலய கூட்டணியில் பிளவு ஏற்படும் என்பதை நம்மால் காண முடிகிறது. திருமாவளவனின் உண்மையான நிறமும் விரைவில் வெளிப்படும் என தமிழிசை தெரிவித்துள்ளார். இருமாப்போடு சொல்கிறேன், 200 தொகுதிகளிலும் வெற்றி நிச்சயம். சென்னையில் நேற்று நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய தவிக தலைவர் விஜய், இருமாப்புடன் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று எகத்தாளம் முழக்கமிட்டார். இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களுடன் இணைந்து நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். நீங்கள் சுயநலத்திற்காக அமைத்துள்ள உங்கள் கூட்டணி கணக்குகளை 2026 சட்டசபை தேர்தலில் மக்களே மைனஸாக்கி விடுவர் என கூறியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜயை திமுகவினர் விமர்சித்து வருகின்றனர். திருச்செந்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழியும் விஜய் பேச்சுக்கு பதிலடி கொடுத்தார். இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். 138வது ஆண்டை நிறைவு செய்யும் ஏவி மேம்பாலம். மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலம் 1886ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. டிசம்பர் 8 இந்த பாலம் 138ஆம் ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்த மேம்பாலம் கட்டப்பட்ட பிறகு வைகை ஆற்றின் குறுக்கே பல தரைப்பாலங்கள் கட்டப்பட்டன. அந்த பாலங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போன நிலையில் பிரிட்டிஷார் கட்டிய இந்த பாலம் மட்டும் தற்போது வரை மதுரை மாநகரின் போக்குவரத்துக்கு உயிர் நாடியாக இருந்து வருகிறது. ஏவி மேம்பாலம் கட்டுவதற்கு பிரிட்டிஷ் அரசு அந்த காலத்தில் 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. அவற்றில் 2,85,697 ரூபாய் மட்டும் செலவான நிலையில் எஞ்சிய பணம் ரூபாய் 14,303 அரசு கருவூலத்தில் திருப்பிச் செலுத்தப்பட்டதாக பிரிட்டிஷ் ஆவணங்கள் கூறுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய கட்டுமான முறையில் இந்த பாலம் சுண்ணாம்பு, கடுக்காய், வெல்லம், முட்டை வெள்ளைக்கரு ஆகியவற்றையும் கருங்கற்களையும் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்துக்கு ஆண்டுதோறும் வெள்ளை அடிப்பதை தவிர வேறு எந்த பராமரிப்பு பணிகளும் நடக்கவில்லை. பழைய தொல்லியல் பாரம்பரிய முறைப்படி சீரமைக்க வேண்டுமென வரலாற்று ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர்.